வணக்கம்டாப்ல. தேனியிலேருந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தையா. நம்ம தலை ஏகே அஜித் அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். மனம் ரொம்ப வருத்தம்யா, மானத்தை வாங்கிட்டீங்களே அப்படின்னாரு. அது காரணம் யார்? மக்கள் நீங்கள் தாயா. ஒரு ஸ்போர்ட்ஸு நடந்துக்கிட்டு இருக்கு, அதாவது ரேஸு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு, ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் என்னது ரேஸில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். அதே அஜித் அண்ணன் செஞ்சது. அந்த ரேஸில் போய் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, போனீங்க அங்கே போய் கத்தி மானத்தை வாங்கிட்டீங்க. அவர் காரில் ஏறி நின்று அவர் காரை டேமேஜ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசுகிறது இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். யார்? தலை. நம்மளாம் ஒரு கடவுளுங்கிறோம்ல, அந்த கடவுளை அழுக வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க. குடிச்சிட்டு சில பேர் போயிருக்காங்க, அங்கே போய் அந்த கார் முன்னாடி போய் ஃபோட்டோ எடுக்கவும் செல்ஃபி எடுக்கவும் மானத்தை வாங்கிட்டீங்கயா. ஏன் அப்படி பண்ணுறீங்க? நம்ம யார்? நம்ம ஒரு ரசிகர், ஒரு தலை. அவர் வழியில் போகிறவங்க நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படிங்கிற அவர் சொன்னது என்னது, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இப்படிலாம் வந்து பேசக்கூடாது, இப்படி கத்தக்கூடாது, இப்போது ஒரு ரக்கத்துக்கு போகிறோம், உங்களை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படிலாம் எப்படியா? ஆனால் வருத்தத்தில் பேசும்போதே நம்மளுக்கே ஒரு சங்கடம் ஆகி போச்சியா. நம்மளுக்கே சங்கடம்யா. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. நீங்கள் வாங்க பாருங்கள். ஒரு ரேஸுங்கிறது, ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வரணுங்கிற ஆசையில் இத்தனை வயசானையும் ஒரு நான் சாதனை பண்ணணும்னு ஒரு வெறி இருக்கு பார்த்தியா. அது எல்லா இளைஞருக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதை ஏன் நீங்களாம் வந்து அவர் மானத்தை வாங்குறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டுதியா. நம்மளாம் தலை ரசிகர், அதை நீங்கள் பார்த்துக்கிறணும். இனிமேல் நான் கரெக்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேயா. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரணும். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து.